எக்ஸல் ஆண்ட்ராய்டில் என்ன கம்ப்ளைண்ட்னா சரியாக பிரேக் பிடிக்க மாட்டேங்குன்னு கம்ப்ளைண்ட்டு. இது டபுள் பிரேக் போட்டு கொடுத்துருப்பாங்க. பேக்லேருந்து ஃப்ரண்ட்டுக்கு ஒரு கேபிள், பேக்கு ஒரு கேபிள். இது இந்த இந்த மாதிரி கேபிள் இருக்கிற வண்டியெல்லாம் பிரேக் சரியாக பிடிக்க மாட்டேங்குது தான் ஒரே கம்ப்ளைண்ட்டு. சர்வீஸ்க்கு வர வண்டியெல்லாம் இதுதான் கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. இப்போ இது நம்ம என்ன பண்ணுறோம்னா சிங்கிள் கேபிளாக மாற்ற போகிறோம். அது எப்படி மாற்றணும்னா கழட்டி விட்டாலாம் சரியாக வராது. அதுக்கு நாம் என்ன பண்ணணும்னா பேக்லேருந்து வர ஃப்ரண்ட்டு கேபிள் கட் பண்ணி உள்ள போகிறோம். இதுதான் பேக்லேருந்து வர கேபிள். இதை கட் பண்ணி ஒரு அட்ஜஸ்டர் போட்டு டைட் பண்ணலாம். கட் பண்ணியாச்சு. பேக் லிவர்லேருந்து ஃப்ரண்ட்டுக்கு வர கேபிள் கட் பண்ணிவிட்டு இப்போ மாட்டிக்கலாம். இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்டரு, இந்த மாதிரி அட்ஜஸ்டரு டைட்டருன்னு சொல்லுவாங்க இதுக்கு சில பேர். வயரை நல்லா இழுத்துக்குங்க, இழுத்து டைட் அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி டைட் பண்ணாதான் பிரேக் பிடிக்கும். நீங்கள் கேபிள் மட்டும் தனியாக கழட்டி விட்டா பிரேக் பிடிக்காது, ரெண்டு பிரேக்குமே பிடிக்காது. இப்போ பேக்கில் நல்லா பிடிக்கும் பிரேக்கு. பேக் பிரேக் நல்லா வேலை செய்யும். இப்போ ஃப்ரண்ட் பிரேக்கை மாட்டிக்கலாம். ஸ்ப்ரிங்கு, ரிட்டர்ன் ஸ்ப்ரிங்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டும் பிரேக்கு மாட்டியாச்சு. ஃப்ரண்ட்லேயும் பிரேக் சூப்பராக பிடிக்கும். இந்த வண்டியில் இதுக்கு முன்னாடி எவ்வளோ பிரேக் டைட் வச்சாலும் பிடிக்காது. இப்போ இந்த மாதிரி மாட்டுறதுனால வண்டி பிரேக்கு சூப்பராக பிடிக்கும். ஃப்ரண்ட் பிரேக் நல்லா பிடிக்குது. இப்போ பேக் பிரேக்கும் நல்லா பிடிக்குது. ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே நல்லா பிடிக்கும். இப்போது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.